நாங்கள் இந்த செக்ஷனில் இருந்து Flutter அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்ய ஆரம்பம் செய்வோம். Flutter அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்ய தேவையான அனைத்து பேக்ரவுண்டும் இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் இப்பொழுது Flutter செட்டப் செய்து நிறைவு செய்திருக்கின்றோம். உங்களிடம் Flutter ப்ராஜெக்ட் ஒன்றிற்குள் எவ்வாறு அந்த விடயங்கள் வேலை செய்கின்றன என்று ஐடியா ஒன்று இருக்கும். அதே போன்று எமுலேட்டர் செட்டப் செய்து சரியாக தயார் செய்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது Flutter ப்ராஜெக்ட் ஒன்றை சரியாக அறிந்து கொண்டு கோட் செய்து செல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது இங்கிருந்து அப்ளிகேஷன்ஸ் சிலவற்றினை டெவலப் செய்து உங்களுக்கு காண்பிக்கின்றோம். நாங்கள் இந்த விடயங்களை எவ்வாறு ஆப்டிமல் செய்வது என்று கற்பிக்கின்றேன். இது நாங்கள் தயாரிக்கும் ஆரம்ப அப்ளிகேஷன் மிகவும் எளிய ஒன்றாகும். நீங்கள் சிறிய இடத்தில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த அப்ளிகேஷன் ஒன்றையும் தயாரிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனின் பெயர் ஈஸி Flutter ஆப் என்பதாகும். நான் உங்களுக்கு சிறிது நேரத்தில் நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷனின் ஈமோஜி ஒன்றை காண்பிக்கின்றேன். இங்கு சிம்பிள் Flutter அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கும் விதமாகும் கூறப்பட்டுள்ளது. Flutterனை பயன்படுத்தி அழகான UI தயாரிக்கும் செயல்முறை பற்றி ஆழமான அறிந்து கொள்ள முடியும். நான் இந்த செக்ஷனில் கவர் செய்ய எதிர்பார்க்கும் டாபிக் சிறிதளவு இங்கு இருக்கின்றன. நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எவ்வாறு சரியாக இணைப்பது என்று கூறுகின்றேன். சென்டர் விஜெட் மற்றும் ஐக்கன்ஸ் விஜெட் பற்றியும் கூறுகின்றேன். மெட்டீரியல் ஆப், ஸ்கேஃபோல்ட் என்ற மிகவும் முக்கியமான விஜெட்ஸ் 2 பற்றியும் இங்கு விளக்குகின்றேன். அதே போன்று ஆப் பார் என்ற விஜெட் பற்றியும் இங்கு நான் கூறுகின்றேன். இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து முழுமையான அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க இங்கே எதிர்பார்க்கின்றோம். நமக்கு Flutterல் அனைத்தினையும் விஜெட் ஒன்றாக எடுக்க முடியும் என்று தெரியும். நான் உங்களுக்கு விஜெட்ஸ் என்று ஆரம்ப செக்ஷன்ஸில் இருந்தே கூறியிருப்பேன். நாங்கள் இப்பொழுது Flutter விஜெட் என்றால் என்ன என்று பார்ப்போம். இங்கு வாட் இஸ் a widget in Flutter என்று விளக்கம் இருக்கின்றது. In Flutter, a widget is a fundamental building block of UI elements, button, text field அல்லது படம் போன்ற அனைத்து UI எலிமெண்ட்டும் விஜெட் ஒன்றாகும். விஜெட் என்றால் எமது யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்றை பில்ட் செய்ய எடுக்கும் பிளாக்ஸ் போன்ற விடயமாகும். அதாவது நாங்கள் டெக்ஸ்ட் ஒன்றை கொடுத்து அதற்கு பட்டன் ஒன்றை கொடுத்து UI ஒன்றை தயாரிக்கின்றோம். அதன் இரண்டையும் அப்பொழுது டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று மற்றும் பட்டன் விஜெட் ஒன்று யூஸ் செய்கின்றோம். அதன் பிறகு மிகவும் முக்கியமான பாயிண்ட் ஒன்று கூறப்படுகின்றது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Everything you see on the screen in a Flutter app is a widget. நாங்கள் இந்த Flutter அப்ளிகேஷனில் பார்க்கும் அனைத்தும் விஜெட் ஒன்றாகும் என்று கூறப்படுகின்றது. விஜெட்ஸினை பயன்படுத்திய Flutterல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஹையரார்கி ஒன்றை கட்டமைக்கின்றோம். நான் பின்னர் உள்ள செக்ஷன்ஸில் விஜெட் ஹையரார்கி எவ்வாறு வேலை செய்கின்றது என்று விளக்குகின்றேன். பல்வேறு விஜெட்ஸ் இணைந்து எமது இந்த அழகான UI இன்டர்ஃபேஸ் ஒன்றை தயாரிக்கின்றது. அது நான் எமது ஆரம்பம் பேராகிராஃபில் கூறியதாகும். இந்த பல்வேறு விஜெட்ஸ் இணைந்து பில்ட் ஆவதற்கு விஜெட் ட்ரீ என்று கூறப்படுகின்றது. அதாவது விஜெட்ஸ் பலவற்றின் தொகுப்பு மூலம் அழகான UI ஒன்று தயாரிக்கப்படுவதாகும். இவ்வாறு விஜெட்ஸ் இணைத்து இறுதியில் எமக்கு அழகான UI ஒன்றை பார்க்க முடியும். அதன் பிறகு நான் இங்கு முக்கியமான பாயிண்ட் ஒன்றை இணைத்திருக்கின்றேன். Flutterல் இருக்கின்ற விஜெட்ஸினை 2 முக்கிய கேட்டகரிஸாக வேறுபடுத்த முடியும். அவை ஸ்டேட்லெஸ் விஜெட் மற்றும் ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்ற 2 வகைகள் ஆகும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விஜெட்ஸ் பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த 2 பகுதிகளும் முக்கியமானவை என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது விஜெட் ஒன்று என்றால் என்ன என்று சிறிய சமரி ஒன்று எடுத்துக்கொள்வோம். எமக்கு பொதுவாக யூசர் இன்டர்ஃபேஸில் அனைத்து விடயங்களும் விஜெட் ஒன்றாகவே எடுக்கப்படுகின்றன என்று தெரியும். அழகான UI ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். நாங்கள் இந்த UI ஒன்றை தயாரிக்க டெக்ஸ்ட், பட்டன் அல்லது இன்புட் ஃபீல்டுகளை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் இந்த UI-னை தயாரித்து யூஸ் செய்த இந்த பிளாக்ஸ்களும் விஜெட் என்று கூற முடியும். முழுமையான UI என்றால் இந்த பிளாக்ஸ் சிலவற்றின் தொகுப்பு என்று இப்பொழுது தெளிவாக வேண்டும். அப்பொழுது விஜெட்ஸ்களை இணைத்தே முழுமையான விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றது. முழுமையான ஆப் ஒன்று என்றாலும் எமக்கு அதனை விஜெட் ஒன்றாக கருத முடியும். இந்த மெயின் அப்ளிகேஷன் ஒன்றிற்குள் விஜெட்ஸ் இணைக்கப்படும் முறையினை Flutter என்று கூறப்படுகின்றது. நாங்கள் விஜெட் ட்ரீ என்ற விடயம் பற்றி பின்னர் விரைவாக பார்ப்போம். அப்ளிகேஷன் ஒன்றை பில்ட் செய்த பிறகு விஜெட் ட்ரீ பற்றி அறிவு கிடைக்கும். நாங்கள் விஜெட் 2 பகுதிகளாக வேறுபடுகின்றது என்று கூறினோம். ஒன்று ஸ்டேட்லெஸ் விஜெட், மற்றொன்று ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது ஸ்டேட்லெஸ் விஜெட் மற்றும் ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்றால் என்ன என்று பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த இரண்டின் வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்டேட் என்ற விடயத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஸ்டேட் என்றால் என்ன என்று பார்ப்போம். நான் இங்கு வாட் இஸ் ஸ்டேட் என்று குறித்து இருக்கின்றேன். In Flutter, state refers to the data that can change over time.
இந்த தரவு மாற்றம் விஜெட்டின் தோற்றத்திற்கு அல்லது நடத்தைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இங்கு மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பொதுவாக எமது அப்ளிகேஷனில் மாற்றம் அடையக்கூடிய தரவுகளுக்கே ஸ்டேட் என்று கூறுகின்றோம். விஜெட் ட்ரீ என்ற ஒன்று இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். இது இடத்திற்கு இடம் மாற்றம் அடையக்கூடியது ஆகும். அதன் பிறகு நாங்கள் அந்த தரவை எமது அப்ளிகேஷன் ஸ்டேட்டாக எடுக்கின்றோம். In Flutter, state refers to the data that can change over time. அதாவது இந்த ஸ்டேட்டில் மாறும் தரவுகளால் எமது விஜெட்டின் நடத்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு இப்பொழுது ஆப்பில் இருக்கும் தரவுகளை நாங்கள் ஸ்டேட் ஒன்றாக எடுக்கின்றோம் என்று தெளிவாக வேண்டும். இந்த ஸ்டேட் மாறும் பொழுது எமது ஆப்பில் இருக்கின்ற விஜெட்ஸ்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதன் பிறகு இந்த ஸ்டேட் இந்த 2 பகுதிகளாக வேறுபடுத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஒன்று அப்ளிகேஷன் ஸ்டேட், மற்றொன்று விஜெட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது அப்ளிகேஷன் ஸ்டேட் என்றால் என்ன என்று பார்ப்போம். This refers to the overall state of the application. நான் உங்களுக்கு கூறியது போன்று ஃபர்ஸ்ட் நேம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஸ்க்ரீன்களில் அந்த டேட்டாவினை ஷேர் செய்ய வேண்டும். எமக்கு அவ்வாறான விடயத்திற்கு அப்ளிகேஷன் ஸ்டேட் என்று கூற முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட் typically resides in a higher level widget. எமக்கு இந்த ஓவரால் ஸ்டேட்டினை ரூட் விஜெட் ஒன்றில் வைத்து மேனேஜ் செய்ய முடியும். நீங்கள் ரியாக்ட் போன்ற மொழி தெரிந்திருந்தால் ப்ராப்ஸ் பாஸ் செய்கின்ற பொழுது பேரண்ட் கம்போனன்ட் ஒன்றில் பெருமானங்களை வைத்திருப்பது பற்றி தெரிந்திருக்கும். ஃப்ளட்டரிலும் அவ்வாறான செயல்முறை நடைபெறுகின்றது. எமக்கு விஜெட்ஸின் வேல்யூவினை பேரண்ட் கம்போனன்ட் ஒன்றில் வைத்து வேலை செய்ய முடியும். அப்பொழுது எமக்கு பேரண்ட் கம்போனன்ட்டிலிருந்து சைல்ட் விஜெட்ஸ்களுக்கு இந்த வேல்யூவினை பாஸ் செய்ய முடியும். இவ்வாறு எமக்கு அடிக்கடி பேரண்ட் கம்போனன்ட்டிலிருந்து விஜெட் ஸ்டேட்டினை வைத்திருக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும். அந்த நேரத்தில் எமக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்களுக்கு சென்று அந்த விடயங்களை மேனேஜ் செய்ய முடியும். நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செய்ய ப்ரொவைடர் பிளாக் என்ற பல்வேறு தீர்வுகளை பயன்படுத்த முடியும். நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஃப்ளட்டர் சீரீஸில் தனியான செக்ஷன் ஒன்றில் பார்ப்போம். எமக்கு இப்பொழுது அப்ளிகேஷன் ஸ்டேட் என்றால் என்ன என்று தெரியும். அப்ளிகேஷன் ஸ்டேட் என்றால் எமது அப்ளிகேஷனில் பக்கங்களுக்கு இடையில் ஷேர் ஆகும் தரவு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த தரவின் அடிப்படையில் எமது விஜெட்டின் தோற்றம் அல்லது அப்பியரன்ஸ் மாற்றம் அடைய முடியும். நீங்கள் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதுவாகும். எமது அப்ளிகேஷனில் ஷேர் ஆகும் டேட்டாவினை பேரண்ட் கம்போனன்ட் ஒன்றில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமாகும். அவ்வாறு இல்லை என்றால் எமக்கு நிச்சயமாக ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஒன்றிற்கு செல்ல வேண்டி இருக்கும். அந்த விடயங்களை நாங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஃப்ளட்டர் பயன்படுத்தி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது இந்த தியரியினை கோடில் யூஸ் செய்கின்றோம். அதாவது நான் கூறிய அப்ளிகேஷனின் ஸ்டேட்டினால் பேரண்ட் விஜெட்டில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு சென்று விரிவாக பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது அப்ளிகேஷன் ஸ்டேட் என்றால் என்ன என்று தெளிவாக பார்த்தோம். ஆகவே உங்களுக்கு விஜெட் ஸ்டேட் 2 வகைகளாக வேறுபடுகின்றது என்று தெளிவாக வேண்டும். அவை ஸ்டேட்ஃபுல் விஜெட் மற்றும் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஆகும். நாங்கள் இப்பொழுது ஸ்டேட்லெஸ் விஜெட் மற்றும் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டேட்லெஸ் விஜெட் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோம். நாங்கள் பெரும்பாலும் இந்த ஸ்டேட்லெஸ் என்ற விஜெட்டினை பயன்படுத்துகின்றோம். இவை விஜெட்ஸ் ஆகும். அவை எந்த மியூட்டபிள் ஸ்டேட்டிலும் கொண்டிருக்காது. அதாவது இந்த விஜெட்ஸின் ஸ்டேட் காலத்துடன் இணைந்து மாற்றமடையாது என்று கூறுவதாகும். அதாவது விஜெட்டில் இருக்கும் டேட்டா விஜெட் இருக்கும் வரை மாறாமல் இருக்கும். இந்த விஜெட்டின் ஸ்டேட் மாற்றமடையாது என்று கூறுவது ஸ்டேட்லெஸ். அதாவது அந்த விஜெட்டிற்கு ஸ்டேட் ஒன்றும் இல்லை. அப்ளிகேஷனில் விஜெட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது கொடுக்கப்பட்ட ஸ்டேட் அந்த விஜெட் நீங்கும் வரை இருக்கும். எமது அப்ளிகேஷனின் ஸ்டேட் அடிப்படையில் விஜெட் மாற்றம் அடையும் என்று தெரியும். இவ்வாறு விஜெட் வகை இருக்கின்றது. நாங்கள் அந்த விஜெட்டிற்கு ஸ்டேட் ஒன்று கொடுத்த பிறகு அந்த ஸ்டேட்டிலேயே நீண்ட நேரம் அப்ளிகேஷனில் விஜெட் இருக்கும். அதாவது யூசர் நேம் சமின் என்றால் அந்த சமின் என்ற வேல்யூ மற்றொரு பெயருக்கு மாறாது. நீண்ட நேரம் அவ்வாறே இருக்கும். அப்பொழுது எமக்கு அதற்கு ஸ்டேட் ஒன்று இல்லை என்று கூற முடியும். அதனால் ஸ்டேட்லெஸ் விஜெட் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்றால் என்ன என்று பார்ப்போம். These are widgets that have mutable state. Their properties can change over time, leading to changes in the appearance of behavior of the widget. அதாவது ஸ்டேட் மாறும் பொழுது விஜெட்டின் அப்பியரன்ஸ் மற்றும் பிஹேவியர் மாற்றமடையும் என்று கூறுவதாகும். நான் உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் மற்றும் ஸ்டேட்லெஸ் விஜெட் என்றால் என்ன என்று தெளிவாகி இருக்கும் என நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனினை இம்ப்ளிமெண்ட் செய்ய செல்லும் பொழுது இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட் மிகவும் அவசியமானது என்பதால் நான் இங்கு எக்ஸ்பிளைன் செய்தேன்.
ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள அவசியம் இல்லை. நான் ஸ்டேட்லெஸ் விஜெட் என்றால் என்ன என்று மீண்டும் சமரி ஒன்றை கொடுக்கின்றேன். எமது அப்ளிகேஷனில் இருக்கும் டேட்டா விஜெட் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது இருக்கும் பெரும்பாலும் விஜெட் இறந்து போகும் வரை இருக்கும். அப்பொழுது எமக்கு இந்த விஜெட்டிற்கு ஸ்டேட் ஒன்று இல்லை என்று சொல்ல முடியும். அவ்வாறுபட்ட சந்தர்ப்பத்தில் எமக்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக கொடுக்க முடியும். அதுதான் பேசிக் ஐடியா. இப்பொழுது நாங்கள் ஃபிக்மாவிற்கு சென்று நாங்கள் உருவாக்கும் முதல் அப்ளிகேஷன் என்ன என்று பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் தான் நாங்கள் முதலில் உருவாக்கப் போகின்றோம். உங்களுக்கு தெரியும், இது மிகவும் எளிய அப்ளிகேஷன் ஒன்று. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் இந்த அப்ளிகேஷனினை பில்ட் செய்வது எவ்வாறு என்று. இந்த அப்ளிகேஷன் எளிமையானதாக இருந்தாலும் நான் சொல்லும் கன்செப்ட்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இன்னும் பிகினராக இருப்பதால் நான் சொல்லும் கன்செப்ட்ஸ் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் உருவாக்கும் போதும் உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். நாங்கள் உருவாக்குகின்ற அப்ளிகேஷனின் யூஐயிலிருந்து ஃபோட்டோ ஒன்றை எடுத்து ட்ராயிங் போர்டில் வைத்தேன். இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் இப்படிப்பட்ட அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் பொழுது ஐடியா எவ்வாறு எடுப்பது என்று. முதலில் நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்க போகும்போது யூஸ் செய்ய வேண்டிய விஜெட்ஸ் எவை என்று ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது புரிய வேண்டும், எமது அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் யூஸ் ஆகின்றது அல்லவா. இங்கு இருக்கும் ஈஸி ஃப்ளட்டர் ஆப் என்றது டெக்ஸ்ட் ஒன்று. இங்கு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை நேம் இஸ் ஃப்ளட்டர் என்று டெக்ஸ்ட் ஒன்று. எவ்வாறு என்றால் எமக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று அவசியம் தேவைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஐக்கன்ஸ் இருக்கின்றன. எவ்வாறு என்றால் எமக்கு இரண்டாவதாக ஐக்கன் ஒன்று அவசியம் தேவைப்படுகின்றது. இப்பொழுது நான் இந்த சிலவற்றை அகற்றுகின்றேன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இவ்வாறு எமது அப்ளிகேஷனில் ஆப் பார் ஒன்று இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பும் சொன்னேன், இவ்வாறு மேலே வைக்க ஒன்றுக்கு நாங்கள் பொதுவாக ஆப் பார் என்று சொல்கின்றோம் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். எமக்கு ஆப் பார் விஜெட் ஒன்றும் அவசியம் தேவைப்படுகின்றது. ஃப்ளட்டரில் அனைத்தும் விஜெட் ஒன்று தான். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த விஜெட்ஸினை சரியாக பிளேஸ் செய்வது எவ்வாறு என்று. இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம், எமது அப்ளிகேஷன் உருவாக்க டெக்ஸ்ட் விஜெட், ஐக்கன் விஜெட், ஆப் பார் விஜெட் ஆகிய 3 வகை விஜெட்ஸ் அவசியம் தேவைப்படுகின்றது என்று. முதல் விஜெட்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று அவசியம் என்று புரிந்து கொண்டோம். நாங்கள் அதனை கண்டுபிடித்தோம். எமது ஆப்பில் எந்த ஒரு டெக்ஸ்ட் யூஸ் ஆனாலும் நாங்கள் கட்டாயம் டெக்ஸ்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். எமக்கு டெக்ஸ்டினை ஸ்ட்ரிங் ஒன்றாக கொடுக்க முடியாது. நாங்கள் சொன்னோம் ஃப்ளட்டரில் அனைத்தும் விஜெட் ஒன்றாக கொடுக்க வேண்டும் என்று. அதனால் நாங்கள் அதனை டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுக்க வேண்டும். அடுத்து இங்கு ஐக்கன் சில இருக்கின்றன. எமக்கு இதனை கட்டாயமாக ஐக்கன் விஜெட் ஒன்றாக கொடுக்க வேண்டும். அதன் பிறகு இங்கு ஆப் பார் ஒன்று இருக்கின்றது. ஆப் பாரினையும் நாங்கள் ஆப் பார் விஜெட் ஒன்றாக கொடுக்க வேண்டும். இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெயின் அப்ளிகேஷன் உருவாக்கத்தில் இருந்து உங்களுக்கு மிக பெரிய விடயம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் முன்பு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஊடாக உருவாக்கினோம். இவ்வாறு எமக்கு எப்போதும் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஊடாக செல்லும் அவசியமில்லை. எமக்கு டெர்மினலினை யூஸ் செய்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்க முடியும். நாங்கள் இப்பொழுது எமக்கு தேவையான லொக்கேஷனிற்கு சென்று டெர்மினலினை யூஸ் செய்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். இவ்வாறு நான் டெஸ்க்டாப்பில் ஃப்ளட்டர் என்ற ஃபோல்டர் ஒன்றை தயாரித்து இருக்கின்றேன். நான் இதனை எனது சிஎம்டி உள்ளே ஓப்பன் செய்கின்றேன். இங்கிருந்து உங்களுக்கு ஓப்பன் இன் டெர்மினல் என்ற ஆப்ஷனினை செலக்ட் செய்ய முடியும். அதன் பிறகு உங்களுக்கு இது நேரடியாக எனது டெர்மினலுக்கு பவர் ஷெல்லில் இருந்து ஓப்பன் ஆகும் என்று தெரியும். இதனை இவ்வாறும் செய்ய முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு லொக்கேஷனினை காப்பி செய்து சிஎம்டியிற்கு சென்று பேஸ்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது நான் சமின் சந்திப்பு என்ற லொக்கேஷனில் இருக்கின்றேன் என்று தெரியும். நான் டெஸ்க்டாப்பிற்கு சென்று ஃப்ளட்டர் என்ற ஃபோல்டர் உள்ளே மூவ் ஆனால் ஓகே. நான் இப்பொழுது ஃப்ளட்டர் என்ற ஃபோல்டர் உள்ளே இருக்கின்றேன். நான் இவ்வாறு சிஎல்எஸ் என்ற கமாண்டில் இருந்து கமாண்ட் லைனினை கிளியர் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டர் என்ற ஃபோல்டர் உள்ளே ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நீங்கள் இதனை செய்ய நிச்சயம் ஃப்ளட்டர் எஸ்டிகேவினை செட்டப் செய்ய வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கு ஃப்ளட்டர் டாக்டர் என்று ரன் செய்து பாருங்கள். இது சரியாக நிச்சயம் வேலை செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் உங்களுக்கு எனது ஃப்ளட்டர் வெர்ஷனினை காண்பிக்கின்றேன். இது இப்பொழுது இருக்கும் ஃப்ளட்டர் வெர்ஷன் மற்றும் டாட் வெர்ஷன் ஆகும். இங்கு இரண்டும் சரியாக இருக்கின்றதா என்று நீங்கள் செக் செய்து கொள்ள உங்களால் ஃப்ளட்டர் வெர்ஷன் அப்டேட்டடாக இருந்தால் இவ்வாறு ஃப்ளட்டர் அப்கிரேட் என்ற கமாண்டினை ரன் செய்து ஃப்ளட்டர் எஸ்டிகேவினை அப்டேட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நான் இப்பொழுது அப் டு டேட் ஆகவே இருக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட நாள் அடிப்படையில் எனது வெர்ஷன் பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களால் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள முடியும். நான் ஃப்ளட்டர் எஸ்டிகேவிற்கு ஃப்ளட்டர் கிரியேட் என்ற புதிய ப்ராஜெக்ட் ஒன்றை கிரியேட் செய்கின்றேன். இந்த ப்ராஜெக்டிற்கு பெயர் ஒன்றை கொடுக்க வேண்டும். ப்ராஜெக்டிற்கு பெயர் கொடுக்கும் பொழுது சிறிதளவு விடயங்களை கன்சிடர் செய்ய வேண்டும்.
உங்கள் ஆப்பினை பிரதிபலிக்குமாறு நிச்சயமாக பெயர் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பமான பெயர் கொடுக்கலாம், அது பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் இந்த பெயரினை கொடுக்கும் பொழுது எந்த கேபிட்டல் லெட்டரினையும் ஆட் செய்ய வேண்டாம், அதே போன்று எந்த ஸ்பேஸினையும் ஆட் செய்ய வேண்டாம். நான் இவ்வாறு ஃப்ளட்டர் ஆப் என்று கொடுத்தால் இது மிகவும் வேலிட் பெயராக இருக்காது என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் உங்களால் இவ்வாறு பெயர் கொடுக்க முடியாது. நீங்கள் இவ்வாறு பெயர் கொடுத்தால் அவ்வாறு உங்களால் பெயர் கொடுக்க முடியாது என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் இவ்வாறு ஸ்பேஸ் வைத்துக்கொள்ள முடியாது. நான் இப்பொழுது இதனை க்ளோஸ் செய்கின்றேன். நான் இங்கு my_first_flutter_app என்று கொடுக்கின்றேன். உங்களால் இடைவெளி வர வேண்டிய அனைத்து இடங்களிலும் இவ்வாறு அண்டர்ஸ்கோர் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு லெட்டர்ஸ் முழுவதும் சிம்பிளாக இருக்கின்றன தெரியும். எனக்கு இதனையே தயாரிக்க வேண்டும். நீங்கள் இங்கு கமாண்டினை அறிந்து கொள்ள வேண்டும். நான் Flutter SDKவிற்கு Flutter create my first Flutter app என்று கூறுகின்றேன். நான் இப்பொழுது கிரியேட் செய்ய வேண்டிய லொகேஷனில் இருக்கின்றேன். இந்த லொகேஷன் உள்ளே இந்த ஆப் கிரியேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது என்டர் அழுத்தி சிறிது நேரம் கழித்து இவ்வாறு Flutter அப்ளிகேஷன் ஒன்று உருவாகின்றது தெரியும். உங்களுக்கு இவ்வாறு all done, you can find general documentation for Flutter app என்று வந்தால் உங்கள் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக இப்பொழுது உருவாகி இருக்க வேண்டும். நான் இப்பொழுது எனது ப்ராஜெக்ட் உள்ளே செல்ல வேண்டும். உங்களால் cdmy_first_flutter_app என்ற கமாண்டினை யூஸ் செய்து Flutter ஆப்பிற்கு செல்ல முடியும். உங்களால் இந்த Flutter run என்ற கமாண்டினை ரன் செய்து உங்கள் Flutter ப்ராஜெக்டினை ரன் செய்ய முடியும். ஆனால் இதனை நான் இப்பொழுது செய்ய போவது இல்லை. நான் இதனை கிளியர் செய்கின்றேன். இப்பொழுது நான் எனது VS கோட் எடிட்டருக்கு இதனை ஓப்பன் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் code. என்ற ஷார்ட்கட்டினை கொடுத்து என்டர் அழுத்தலாம். அப்பொழுது நாங்கள் Flutter ப்ராஜெக்டினை இவ்வாறு இந்த இஷ்யூ இல்லாமல் எமது VS கோடிற்கு ஓப்பன் செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு இப்பொழுது எமது Flutter ப்ராஜெக்ட் உருவாகி இருக்கின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது முன்னர் செய்ததை போன்று இதனை எமுலேட்டர் ஒன்றிற்குள் ரன் செய்து கொள்வோம். உங்களால் இங்கிருந்து எமுலேட்டர் ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது இங்கு Pixel 7 API 29 வெர்ஷனினை செலக்ட் செய்கின்றேன். நான் Pixel 7 டிவைஸினை செலக்ட் செய்தேன். நீங்களும் இப்போது நான் செய்யும் விதமாக இந்த இரண்டையும் இரு பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் இப்பொழுது தேவையில்லை. இந்த இரண்டு பக்கமாக வைத்த பிறகு எமக்கு மிகவும் எளிதாக டெவலப்மெண்ட் செய்து செல்ல முடியும். நான் இப்பொழுது டிவைஸ் ஒன்றை தேர்ந்தெடுக்கின்றேன். இப்பொழுது டிவைஸ் ஸ்டார்ட் ஆகி இருக்கின்றது. இப்பொழுது உங்களால் ரன் என்றால் டப்பிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கலாம். நீங்கள் இங்கு நிச்சயமாக டாட் அண்ட் ஃப்ளட்டர் என்றதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு டீபக் கன்சோல் ஓப்பன் ஆகின்றது தெரியும். இப்பொழுது நான் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரினை சிறிது இங்கிருந்து க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எமது கிரேடலில் இருந்து எமது ஆண்ட்ராய்டிற்கு தேவையானவாறு இதனை பில்ட் செய்யும் முறை தெளிவாக வேண்டும். உங்களுக்கு மேலும் சிறிது நேரம் கழித்து தெரியும். ஏனென்றால் இது புதிய Flutter ப்ராஜெக்ட் ஆகும். இப்பொழுது எனது அப்ளிகேஷன் எமுலேட்டர் உள்ளே சரியாக பில்ட் ஆகி இருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது இதனை எவ்வாறு க்ளோஸ் செய்கின்றேன், எனக்கு இப்பொழுது இது அதிகம் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரினை தெளிவாக கூறும் பொழுது இந்த லைவ் என்ற ஃபோல்டர் உள்ளே எமக்கு தேவையான அனைத்து கோட்ஸினையும் கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். நான் இப்பொழுது main.dot என்ற ஃபைலினை ஓப்பன் செய்கின்றேன். உங்களுக்கு இதற்குள் மிகப்பெரிய கோடு ஒன்று இருக்கின்றது தெரியும். உங்களால் ட்ரை செய்து இந்த கோடு உள்ளே இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் இதனை இப்பொழுது அறிந்து கொள்ள தேவையில்லை. நான் இந்த முழுமையான கோடினையும் மார்க் செய்து இவ்வாறு கிளியர் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எந்த கோடும் எமது main.dot ஃபைலில் இல்லை என்று தெரியும். நான் இப்பொழுது இதற்கு ஹாட் ரீலோட் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு எரர் ஒன்று வருகின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனினை சரியாக பில்ட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் void main என்று டைப் செய்து மெயின் ஃபங்க்ஷனினை கொடுத்தேன். நான் மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே நிச்சயமாக இந்த ரன் ஆப் என்ற மெத்தடினை கால் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ரன் ஆப் என்ற மெத்தடினை fluttermaterial.dot என்ற பேக்கேஜில் இருந்து இம்போர்ட் செய்கின்றோம் என்று தெரியும். அதனை இவ்வாறு இம்போர்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த ரன் ஆப் உள்ளே ரன் செய்ய வேண்டிய ஆப்பினை கொடுக்க வேண்டும். நான் b என்னும் ரன் ஆப் என்ற மெத்தடில் ரன் செய்ய வேண்டிய இந்த ஆப்பினையும் தயாரிக்கவில்லை. நான் இப்பொழுது எனது அப்ளிகேஷனினை தயாரிக்க வேண்டும். நான் மெயின் உள்ளே கொடுக்கின்ற அனைத்து கோடினையும் ஆரம்பத்தில் எக்ஸிக்யூட் செய்யப்படும் என்று கூறினேன். எனக்கு ரன் ஆப் என்ற மெத்தடினை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ரன் ஆப் என்பதிலிருந்து என்ன நடைபெறும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
நீங்கள் இதன் மேல் ஹோவர் செய்தால் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகும். நாங்கள் பேசிக்கலி ரன் ஆப் என்பதிலிருந்து ரன் ஆப் என்ற ஃபங்க்ஷனிலிருந்து இதற்குள் பாஸ் செய்யும் ஆப்பினை எமுலேட்டர் உள்ளே ரன் செய்வது நடைபெறும். நான் இப்பொழுது ரன் ஆப் என்ற மெத்தடிற்கு ரன் செய்ய முடியும் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கும் பொழுது முன்னர் ஆட் செய்த எக்ஸ்டென்ஷனின் யூசேஜ் தேவையாகும். நாங்கள் இப்பொழுது இந்த தயாரிக்க வேண்டிய மெயின் விஜெட் ஒன்றை ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக தயாரிக்க வேண்டுமா அல்லது ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக தயாரிக்க வேண்டுமா என்று நினைக்க வேண்டும். உங்களால் இந்த அப்ளிகேஷனின் UIற்கு சென்ற பிறகு அதனை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது இவற்றில் எந்த ஆப்பரேஷன் ஒன்றும் நடைபெறாது என்று அதே போன்று எனக்கு இதன் UI மாத்திரம் பில்ட் செய்ய வேண்டியது என்று நினைக்க வேண்டும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் எந்த ஸ்டேட் ஒன்றும் இல்லை என்று தெளிவாகும். எனக்கு நார்மல் இமோஜியினை மாத்திரம் தயாரிக்க வேண்டும். என்னால் ஸ்டேட் ஒன்று இல்லை என்றால் இந்த முழுமையான அப்ளிகேஷனையும் மெயின் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றிற்குள் கொடுக்க முடியும். உங்களுக்கு அந்த விடயம் தெளிவானால் மிகவும் திறந்ததாகும். இவ்வாறு நான் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை தயாரிப்பேன். உங்களுக்கு நான் இங்கு STL என்று டைப் செய்தால் எனக்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் என்ற சஜஷன் ஒன்று வரும் என்று தெரியும். அதன் பிறகு உங்களால் அதன் மேல் ஒரு முறை கிளிக் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது இங்கு விஜெட் ஒன்று உருவாகின்றது தெரியும். அதன் பிறகு உங்களால் இந்த நேம் என்பதற்கு விருப்பமான ஒன்றை கொடுக்க முடியும். நான் மை ஆப் என்று கிளாஸிற்கு பெயர் கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கு எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கின்றது தெரியும். ஆகவே இங்கு இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகி இருக்கின்றது. உங்களுக்கு டாட்டில் கற்றுக்கொண்ட விடயங்கள் இங்கும் இருக்கின்றன என்று தெளிவாகி இருக்கும். இங்கு டாட் கோட் இருக்கின்றது. உங்களுக்கு இங்கு மெத்தட் ஒன்று ஓவரைட் ஆகி இருக்கின்றது தெரியும். இங்கு சூப்பர் என்பது யூஸ் ஆகி இருக்கின்றது. நான் உங்களுக்கு இங்கு நடைபெற்று இருப்பது என்ன என்று தெளிவாக கூறுகின்றேன். நான் இங்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று கூறினேன். நான் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றின் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். உங்களால் அதன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸிற்கு செல்ல முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்று எவ்வாறு தயாரிக்கப்படும் என்பதாகும். இது ஃப்ளட்டர் டீமால் முன்வைக்கப்பட்ட கோடாகும். இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட் என்பதன் மேல் கண்ட்ரோல் கீயினை பிரஸ் செய்தால் உங்களால் ஸ்டேட்லெஸ் விஜெட் உள்ளே இருக்கும் விடயங்களை பார்க்க முடியும். உங்களால் இதற்கு சூப்பர் கீ ஒன்றை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக வேண்டுமென்றால் படித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் இவற்றை படித்தாலும் இப்பொழுது தெளிவாகாது. நான் உங்களுக்கு இங்கு நடைபெறும் பேசிக் ஐடியாவினை கொடுக்கின்றேன். நான் இங்கு எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும் ஸ்டேட்லெஸ் என்ற பேரண்ட் கிளாஸில் இருந்து சைல்ட் கிளாஸ் ஒன்றை தயாரித்து இருக்கின்றேன். அப்பொழுது இந்த மை ஆப் எனப்படும் சைல்ட் கிளாஸ் ஒன்றாகும். இதுவும் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட் உள்ளே இருக்கும் அனைத்து ப்ராப்பர்ட்டிஸினையும் இதற்கு அக்சஸ் செய்ய முடியும். அதன் பிறகு இவ்வாறு ஸ்டேட்லெஸ் உள்ளே இருக்கின்ற மெத்தட் ஒன்றினை ஓவர்ரைட் செய்திருக்கின்றோம். அந்த மெத்தட் பில்ட் மெத்தட் ஆகும். ரிட்டர்ன் டைப்பின் விஜெட் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு பில்ட் என்ற மெத்தடில் இருந்து ரிட்டர்ன் ஆவதும் விஜெட் ஒன்று ஆகும் என்று தெரியும். இது பில்ட் என்ற மெத்தடினை பாஸ் செய்ய தேவையான பேராமீட்டர்ஸ் ஆகும். நான் அதற்கு பில்ட் கண்டெக்ஸ்டினை ஒன்றை பாஸ் செய்திருக்கின்றேன். நான் இதனை கண்டெக்ஸ்ட் என்று எடுத்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு பின்னர் தெளிவாக இந்த விடயங்களை கூறுகின்றேன். இப்பொழுது இவற்றை குழப்பிக்கொள்ள வேண்டாம். நான் மீண்டும் உங்களால் STL என்று டைப் செய்து ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும் என்று தெளிவாக கூறுகின்றேன். அதன் பிறகு விஜெட்டின் பெயராக மை ஆப் என்று கொடுக்கலாம். உங்களுக்கு இங்கு மை ஆப் என்பதற்கு விருப்பமான பெயர் கொடுக்க முடியும். நான் இப்பொழுது மை ஆப் என்ற கிளாஸினை தயாரித்தேன். இப்பொழுது இந்த கிளாஸ் எனது அப்ளிகேஷன் பில்ட் ஆகும் பொழுது பில்ட் ஆக வேண்டும். அதனால் நான் இதனை ரன் ஆப்பிற்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது எனது அப்ளிகேஷனை பார்த்தால் நான் அதனை சரியாக கொடுத்திருக்கின்றேன் என்று தெரியும். உங்களுக்கு எனது அப்ளிகேஷன் பிரேக் ஆகி இருக்கின்றது தெரியும். நான் இதனை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஹாட் ரீஸ்டார்ட் ஒன்றை பெர்ஃபார்ம் செய்தேன். ஹாட் ரீஸ்டார்ட் ஒன்றை பெர்ஃபார்ம் செய்த பிறகு எனது அப்ளிகேஷன் எம்டி ஆகின்றது. அதாவது எந்த விடயமும் அப்ளிகேஷன் உள்ளே இல்லை. ஏன் இந்த அப்ளிகேஷன் எம்டியாக இருக்கின்றது? உங்களுக்கு இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு மெட்டீரியல் ஆப் மற்றும் ஸ்கெஃபோல்ட் பற்றி தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது மெட்டீரியல் ஆப் என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் இந்த ஸ்லைடினை மெட்டீரியல் ஆப் என்றால் என்ன மற்றும் நாங்கள் மெட்டீரியல் ஆப்பினை ஏன் யூஸ் செய்கின்றோம் என்று படித்து பார்ப்போம். இங்கு கூறப்படுகின்றது, Material App is a fundamental widget in the Flutter framework that provides a convenient wrapper for creating applications based on Google's Material Design Guidelines. It sets up essential configurations and features required for a material design compliant app such as navigation, theming and accessibility. நாங்கள் எமக்கு கூகுள் நிறுவனம் டிஃபைன் செய்து வைத்திருக்கின்ற கூகுள் மெட்டீரியல்ஸ் கைட்லைன்ஸிற்கு உட்பட்ட விதமாக ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரிக்க வேண்டும்.
உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஆப்பில் இருந்து நாங்கள் எமது அப்ளிகேஷனின் நேவிகேஷன், தீமிங் மற்றும் அக்சசிபிலிட்டி போன்ற ஃபீச்சர்ஸினை கண்ட்ரோல் செய்கின்றோம் என்பது தெளிவாக வேண்டும். உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக வேண்டும் என்றால் நான் ஐடியா ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த மெட்டீரியல் ஆப் எமது அப்ளிகேஷன் விஜெட் லெவலில் மிகவும் உயரத்தில் வரும் விஜெட் ஆகும். இந்த மெட்டீரியல் ஆப்பில் இருந்து மேலிருந்து வரும் கீழே இருக்கும் விஜெட்ஸின் நேவிகேஷன்ஸ் எவ்வாறு இருக்கும், ஸ்டைல் எவ்வாறு இருக்கும் என்று டிஃபைன் செய்யப்படுகின்றது. எமக்கு நாங்கள் சரியான ஸ்டைலிங் ஒன்றை கொடுக்காததால் இவ்வாறு கருப்பு நிற எமுலேட்டர் காண்பிக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த விடயங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாங்கள் கோடில் எங்கும் மெட்டீரியல் ஆப் ஒன்றை யூஸ் செய்யவில்லை என்பது தெளிவாக வேண்டும். ஆகவே நான் இது அழகாக ஸ்டைல் ஆக வேண்டும் என்ற டாப் லெவல் விஜெட்டினை இன்னும் கொடுக்கவில்லை. நாங்கள் இதனை எவ்வாறு கொடுப்பது என்று பார்ப்போம். அதற்கு முன்னர் நாங்கள் மீண்டும் எமது ப்ரெசன்டேஷனுக்கு செல்வோம். நான் இந்த ரீட் மோர் என்பதை கிளிக் செய்த பிறகு மெட்டீரியல் ஆப்பின் டாக்குமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஆப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை படிக்கலாம். நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் படிப்பதை அடுத்த செஷன்களில் பழக்கப்படுத்துவேன். உங்களுக்கு இப்பொழுது மெட்டீரியல் ஆப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மெட்டீரியல் ஆப் என்று சர்ச் செய்த பிறகு நீங்கள் இந்த லிங்கிற்கு செல்லலாம். உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸிற்கு சென்ற பிறகு மெட்டீரியல் ஆப்பிற்கு பாஸ் செய்ய முடியுமான விடயங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு டேட்டா, விஜெட், ரூட் ஃபேக்டரி, விஜெட் பில்டர்ஸ் போன்ற பாஸ் செய்ய முடியுமான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன தெரியும். அதன் பிறகு உங்களால் மெட்டீரியல் ஆப்பில் இருந்து உங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை ரப் செய்தால் பல்வேறு விடயங்களை அக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு எமக்கு இவ்வாறு கருப்பு நிற ஸ்க்ரீன் வருவதற்கான காரணம் எமது அப்ளிகேஷனின் UI எவ்வாறு டிசைன் ஆக வேண்டும் என்று நாங்கள் இன்னும் அப்ளிகேஷனிற்கு கூறவில்லை என்பதாகும் என்று தெளிவாக வேண்டும். அதாவது நீங்கள் ஸ்டைலாக வேண்டும் என்ற மெட்டீரியல் தீமிற்கு அடிப்படையில் டாப் லெவலில் கொடுக்க வேண்டும். அதனால் நான் எமது அப்ளிகேஷனினை மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரப் செய்ய வேண்டும். மெட்டீரியல் ஆப்பில் இருந்து எமது அப்ளிகேஷனின் தீமிங், ரூட்டிங் போன்ற விடயங்களுக்கு உதவி செய்யப்படுகின்றது. நான் இப்பொழுது எனது அப்ளிகேஷன் கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நான் இதனை மெட்டீரியல் ஆப் ஒன்றாக கொடுக்கவில்லை என்பதாகும் என்று கண்டுபிடித்தேன். அதனால் நான் இங்கு கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்வதற்காக பதிலாக மெட்டீரியல் ஆப் ஒன்றை ரிட்டர்ன் செய்து பார்க்கின்றேன். உங்களுக்கு இவ்வாறு சஜஷன்ஸ் வருகின்றன என்று தெரியும். மெட்டீரியல் ஆப் ஒன்றை ரிட்டர்ன் செய்த பிறகு உங்களுக்கு இங்கு இன்னும் மாற்றம் ஒன்று நடைபெற்று இருக்கின்றது என்று தெளிவாக வேண்டும். இங்கு டீபக் பேனர் ஒன்று தெரிய ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எமது UIற்கு நெருங்குகின்றோம் என்று தெரியும். ஆகவே நாங்கள் மேலும் ஏதாவது ஒன்றை இந்த மெட்டீரியல் ஆப்பிற்கு பாஸ் செய்யவில்லை. நான் மீண்டும் மெட்டீரியல் ஆப்பின் டாக்குமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். நாங்கள் எமக்கு மெட்டீரியல் ஆப்பிற்கு இன்னும் என்ன பாஸ் செய்ய முடியும் என்று பார்ப்போம். இங்கு மெட்டீரியல் ஆப்பிற்கு பாஸ் செய்ய முடியுமான ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டினை பார்க்க முடியும். நான் கீழே ஸ்க்ரோல் செய்கின்றேன். உங்களுக்கு எமக்கு பேக் பட்டன் டிஸ்பேச்சர் ஒன்று, பில்டர், கலர் ஒன்று, டார்க் தீம், ஹோம் என்ற பல்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன தெரியும். நான் இப்பொழுது கோடில் இந்த ப்ராப்பர்ட்டிஸினை எவ்வாறு பார்ப்பது என்று கூறுகின்றேன். நீங்கள் இப்பொழுது மெட்டீரியல் ஆப் ஒன்றை கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால் நினைத்து பாருங்கள். உங்களால் இந்த மெட்டீரியல் ஆப்பிற்கு பாஸ் செய்ய முடியுமான விடயங்களை பார்க்க முடியும். இந்த மெட்டீரியல் ஆப் மேல் 2 முறை கர்சரினை உள்ளே கொண்டு கண்ட்ரோல் + ஸ்பேஸ் பாரினை ப்ரெஸ் செய்வதன் மூலமாக பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு ஆக்ஷன்ஸ், பில்டர், கலர், டார்க் தீம் போன்ற முன்பு பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்தையும் இங்கு பார்க்க முடியும் என்று தெரியும். எனக்கு இந்த விடயங்களில் முக்கியமானது ஹோம் ஆகும். ஹோம் என்றால் மெட்டீரியல் ஆப்பில் எமக்கு மிகவும் முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆகும். நான் இப்பொழுது ஹோம் என்பதற்கு ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். அதன் பிறகு எமது அப்ளிகேஷன் பில்ட் செய்ய தேவையான ஒயிட் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கின்றது தெரியும். நான் உங்களுக்கு ஃப்ளட்டர் இன்ட்ரடக்ஷனில் இந்த ஃப்ளட்டரில் நடைபெறுவது ஸ்க்ரீனில் விஜெட்ஸினை பெயிண்ட் செய்வது எவ்வாறு என்று கூறினேன். ஆகவே விஜெட்ஸ் பெயிண்ட் செய்ய தேவையான முக்கிய டிராயிங் பேப்பர் உருவாக்குவதை போன்று ஆகும். அதாவது நாங்கள் ஸ்கேஃபோல்ட் என்ற விஜெட்டினை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது எமது அப்ளிகேஷனில் தேவையான விடயங்களுக்கு தேவையான விஜெட்களை சரியாக கொடுக்க முடியுமான பின்னணி உருவாகும். நாங்கள் இப்பொழுது ஸ்கேஃபோல்ட் என்றால் என்ன என்று ப்ரெசன்டேஷனிற்கு சென்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கு ஸ்கேஃபோல்டில் இருந்து என்ன நடைபெறும் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது தெரியும். The scaffold widget in Flutter is a fundamental building block for implementing material design layout in your app. இந்த மெட்டீரியல் டிசைன் சரியாக லேஅவுட்களுக்கு வேலை செய்யுமாறு தயாரிக்க வேண்டும் என்றால் எமக்கு மெட்டீரியல் டிசைனின் ஹோமாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும்.
It provides a layout structure for the top level areas of your app UI, including app bar, body, floating action bar, bottom navigation bar, persistent footer buttons. நீங்கள் இந்த விடயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதில் கூறப்படுவது எமது மெட்டீரியல் ஆப்பில் இருந்தே கீழே இருக்கும் widgetsன் தீமிங், ரூட்டிங் போன்ற விடயங்கள் எவ்வாறு வேலை செய்யும் என்று பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு கீழே இருக்கும் widgetsன் லேஅவுட்டினை சரியாக தயாரிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த கீழே இருக்கும் widgetsகளை ஸ்கேஃபோல்டில் இருந்து ரேப் செய்ய வேண்டும். இதில் இருப்பது போன்று இட் ப்ரொவைட்ஸ் அ லேஅவுட் ஸ்ட்ரக்சர், அதாவது சரியாக இந்த லேஅவுட் வேலை செய்ய தேவையான ஸ்ட்ரக்சர் இருப்பது எமது ஸ்கேஃபோல்ட் என்ற widget உள்ளே ஆகும். நான் உங்களுக்கு இந்த ஸ்கேஃபோல்டில் முன்னர் காண்பித்தேன். மேலே இருக்கும் ஆப் பார், கீழே இருக்கும் பாடி சரியாக எவ்வாறு வேலை செய்யும் என்று டிஃபைன் செய்யப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு இந்த விடயங்கள் அப்ளிகேஷன் தயாரிக்கும் பொழுது தெளிவாகும். இங்கு இன்னும் ஒன்று கூறப்பட்டிருக்கின்றது. When used together, these individual elements can be powerful for building and crafting functional yet aesthetically pleasing UI. அதாவது நாங்கள் இந்த விடயங்களை சரியாக ஒழுங்குபடுத்தினால் எமக்கு அழகான UI ஒன்றை தயாரிக்க முடியும். நான் உங்களுக்கு இங்கு ரீட் மோர் என்ற இடத்திற்கு சென்று ஸ்கேஃபோல்டின் டாக்குமெண்டேஷனை தெளிவாக கூறுகின்றேன். இங்கு ஸ்கேஃபோல்ட் கிளாஸ் பற்றி தெளிவாக கூறப்படுகின்றது. நாங்கள் கோடினை சிறிது ரெஃபர் செய்வோம். உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட் எவ்வாறு யூஸ் செய்யப்படுகின்றது என்று இங்கு இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸினை தெளிவாக கூறுகின்றேன். உங்களுக்கு இந்த ஸ்கேஃபோல்ட் உள்ளே ஆப் பார் ஒன்று, பாட்டம் ஆப் பார் ஒன்று, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், ட்ராவர் போன்ற விடயங்களை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். உங்களால் கன்ஸ்ட்ரக்டர்ஸிற்கு சென்றால் அனைத்து விடயங்களையும் இங்கு படித்து பார்க்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸிற்கு சென்ற பிறகு ஆப் பார் ஒன்றை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். உங்களுக்கு ஆப் பார் ஒன்றை யூஸ் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்கள் அப்ளிகேஷனை ஸ்கேஃபோல்டில் இருந்து ரேப் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களால் பேக்ரவுண்ட் கலர், பாடி, பாட்டம் நேவிகேஷன் போன்ற ஸ்கேஃபோல்ட் உள்ளே பாஸ் செய்ய முடியும் ப்ராப்பர்ட்டிஸினையும் லிஸ்ட் ஒன்றாக படித்து பார்க்க முடியும். நாங்கள் இந்த விடயங்களை சரியாக அறிந்து கொண்டு ஸ்கேஃபோல்டினை இப்பொழுது யூஸ் செய்தோம். எமக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷனில் ஆப் பார் ஒன்றை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் UIற்கு சென்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கு எனக்கு அப்ளிகேஷனிற்கு ஆப் பார் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு ஆப் பார் ஒன்றை நாங்கள் யூஸ் செய்ய வேண்டும் என்றால் ஸ்கேஃபோல்டினை யூஸ் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது அப்ளிகேஷனை ஸ்கேஃபோல்டில் இருந்து ரேப் செய்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஆப் பார் ஒன்றை சரியாக எவ்வாறு கொடுப்பது என்று பார்ப்போம். நான் மீண்டும் எனது கோடுக்கு சென்று வந்து எனது அப்ளிகேஷனை ஓப்பன் செய்கின்றேன். உங்களுக்கு blank பேஜ் ஒன்றை இப்பொழுது இருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது இதற்கு ஆப் பார் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு இந்த ஸ்கேஃபோல்டுள்ளே இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எவை என்று பார்க்க வேண்டும். நீங்கள் ஸ்கேஃபோல்டிற்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்யுங்கள். உங்களுக்கு எமக்கு ஆப் பார், பேக்ரவுண்ட் கலர், பாடி, பாட்டம், நேவிகேஷன் பார் போன்றவற்றை கொடுக்க முடியும் என்று தெரியும். உங்களால் இவ்வாறு ஆப் பார் என்பதன் மேல் கிளிக் செய்ய முடியும். நாங்கள் இவ்வாறு widget ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். widget இந்த ஆப் பார் என்ற widget. அதன் பிறகு நான் ஆப் பார் என்பதை கொடுத்து சேவ் செய்கின்றேன். ஆனால் எந்த மாற்றமும் காண்பிக்கப்படவில்லை. இந்த ஆப் பார் என்ற widgetற்கு பாஸ் செய்ய முடியும் என்று ஆப் பார் என்பதன் மேல் ஹோவர் செய்து பாருங்கள். உங்களுக்கு கீ ஒன்று, widget ஒன்று, கலர் ஒன்று, ஐக்கன், தீம், டேட்டா இவ்வாறு ஒவ்வொன்றையும் பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நான் இப்போது இதற்குள் வந்து இதன் மேல் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்த பிறகு எமக்கு சரியாக யூஸ் செய்ய முடியும். ப்ராப்பர்ட்டிஸினை பார்க்க முடியும். ஆக்ஷன் ஐக்கன், தீம், பேக்ரவுண்ட் கலர் போன்ற விடயங்களை கொடுக்க முடியும். எமக்கு ஆப் பாரில் டைட்டில் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கின்றதா என்று பார்ப்போம். நீங்கள் டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது டைட்டில் ஒன்றை கொடுக்க போகின்றேன். டைட்டில் இங்கு வரும் ஈஸி ஃப்ளட்டர் ஆப் ஆகும். இது எமது ஆரம்ப அப்ளிகேஷனின் பெயராகும். இவ்வாறு ஈஸி ஃப்ளட்டர் ஆப் என்று கொடுத்து சேவ் செய்வோம். உங்களுக்கு எமது அப்ளிகேஷனில் எரர் ஒன்று வருகின்றது தெரியும். என்ன இங்கு கூறப்படுகின்றது? The arguments type string can be assigned to the parameter type widget. உங்களுக்கு இப்பொழுது கன்செப்ட் தெளிவாக வேண்டும். நாங்கள் ஃப்ளட்டர் உள்ளே யூஸ் ஆகும் அனைத்தையும் widget ஒன்றாக எடுக்க வேண்டும் என்று கூறினேன். அதாவது எமக்கு இவ்வாறு ஸ்ட்ரிங் ஒன்றை நேரடியாக பாஸ் செய்ய முடியாது. நான் இப்பொழுது இங்கு டைட்டில் என்ற ப்ராப்பர்ட்டிக்கும் இவ்வாறு widget ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் பாஸ் செய்ய வேண்டியது என்ன என்று இங்கு காண்பிக்கின்றது தெரியும். நலபிள் அல்லது widget இருக்கலாம். அதாவது நான் இதற்கு நல் அல்லது widget ஒன்றை நிச்சயமாக பாஸ் செய்ய வேண்டும். நான் இதனை இங்கிருந்து கட் செய்கின்றேன். நான் இவ்வாறு இதற்கு widget ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். ஆகவே உங்களால் டெக்ஸ்ட் யூஸ் செய்ய முடியுமான widget இந்த டெக்ஸ்ட் widget ஆகும். நாங்கள் சிறிது டாக்குமெண்டேஷனுக்கு சென்று டெக்ஸ்ட் widget ஒன்றை சரியாக எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம். நான் இங்கு வந்து
Flutter என்று சர்ச் செய்து இந்த லிங்கிற்கு செல்கின்றேன். அதன் பிறகு இவ்வாறான பேஜ் ஒன்றிற்கே செல்லும். அதன் பிறகு நீங்கள் இந்த டாக்ஸ் என்ற இடத்திற்கு செல்லுங்கள். உங்களால் அங்கு ஒவ்வொன்றிலும் டாக்குமெண்டேஷனையும் தேட முடியும். API டாக்குமெண்டேஷன், குக் புக்ஸ், கெட் ஸ்டார்டட் போன்ற பல்வேறு விடயங்களின் டாக்குமெண்டேஷனை தேட முடியும். எனக்கு விஜெட்ஸ் பற்றி தெரிய வேண்டும் என்பதால் நான் இந்த விஜெட் கேட்டலாகினை கிளிக் செய்கின்றேன். உங்களுக்கு ஃப்ளட்டரில் ஒவ்வொரு வகையான விஜெட் கேட்டகரி செய்யப்பட்ட பெரிய விஜெட் லிஸ்ட் ஒன்று இங்கு இருக்கின்றது தெரியும். இங்கு அனிமேஷன் அண்ட் மோஷன், அசெட்ஸ், இமேஜஸ், விஜெட்ஸ், கியூபர்டினோ, ஐக்கன்ஸ், பேசிக் கனெக்ஷன். இந்த அனிமேஷன் அண்ட் மோஷன், அசெட்ஸ், இமேஜஸ், விஜெட்ஸ், கியூபர்டினோ, ஐக்கன்ஸ், பேசிக்ஸ், அசிங், இன்புட், லேஅவுட், விஜெட்ஸ் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷனை எவ்வளவு அழகாக இவர்கள் தயாரித்து இருக்கின்றார்கள் என்று தெரியும். பிகின் ஒருவருக்கு மிகவும் எளிதாக இந்த ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷனை படித்து ஐடியா ஒன்றை எடுக்க முடியும். எனக்கு இப்பொழுது பேசிக்ஸ் என்ற விஜெட்ஸ் லிஸ்டில் இருக்கும் டெக்ஸ்ட் விஜெட் தேவையாகும். உங்களுக்கு பேசிக்ஸிற்கு சென்ற பிறகு அப்பார் என்றும் விஜெட் ஒன்று தெரியும். உங்களால் அப்பார் என்ற கிளாஸ் பற்றியும் படித்து பார்க்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர்ஸிற்கு சென்று அப்பார் உள்ளே ப்ராப்பர்ட்டிஸினை பார்க்க முடியும். இது அப்பாரின் ப்ராப்பர்ட்டிஸ். நாங்கள் அப்பாரில் டைட்டில் கொடுத்தோம். உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் செய்து வந்தால் டைட்டில் என்று நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்பது தெரியும். இந்த டைட்டில் என்பது நாங்கள் பாஸ் செய்ய வேண்டிய விஜெட் ஆகும். உங்களுக்கு இங்கு டைட்டிலினை யூஸ் செய்யும் முறை இருக்கின்றது தெரியும். நாங்கள் இதனை எவ்வாறு சரியாக கொடுப்பது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு சிறிது பின்னால் வருகின்றேன். எனக்கு இப்பொழுது அப்பார் ஒன்று இல்லை, டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று தேவையாகும். நான் இந்த டெக்ஸ்ட் என்ற இடத்திற்கு செல்கின்றேன். டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்றே இங்கு இருக்கின்றது. மிகவும் எளிதாகும். நாங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் ஒன்றை கொடுப்பது போன்று ஆகும். உங்களுக்கு இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டினை யூஸ் செய்யும் முறை இருக்கின்றது தெரியும். நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் இருப்பதை விடவும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று எளிதாக கூறுகின்றேன். உங்களால் கன்ஸ்ட்ரக்டர்ஸிற்கு சென்ற பிறகு டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு பாஸ் செய்ய முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன என்று பார்க்க முடியும். நிச்சயமாக டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு டேட்டா ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு சென்ற பிறகு ஸ்ட்ரிங் டேட்டா ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரியும். உங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரிங் மாத்திரம் கொடுத்தோம் என்பது தெளிவாக வேண்டும். டேட்டா ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இதனை விஜெட்டிலிருந்து ரப் செய்யாத பிரச்சனையே முன்னர் வந்தது. நாங்கள் அதனை விஜெட்டிலிருந்து ரப் செய்து பார்ப்போம். நீங்கள் இந்த அனைத்து விஜெட்களும் கேபிட்டல் எழுத்தில் ஆரம்பிக்கின்றன என்று பாருங்கள். நான் முன்னர் கொடுத்ததை இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு அழகாக எமது ஆப் பாரின் டைட்டில் வந்திருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் எவ்வளவு எளிது என்று தெளிவாகி இருக்கும். இப்பொழுது எனக்கு இந்த ஆப் பாரின் நிறத்தை மாற்ற வேண்டும். எனக்கு ஆப் பாரிற்கு ப்ளூ கலர் கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஆப் பாரிற்கு சென்று ஆப் பாரின் கலர் மாற்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றதா என்று பார்ப்போம். நான் இவ்வாறு ஆப் பாரின் டாக்குமெண்டேஷனிற்கு செல்கின்றோம். அதன் பிறகு கன்ஸ்ட்ரக்டர்ஸிற்கு சென்று ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டில் கலர் மாற்ற முடியும் ப்ராப்பர்ட்டி ஒன்றை பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது டைட்டில் யூஸ் செய்தோம். இங்கு பேக்ரவுண்ட் கலர் மற்றும் ஃபோர் பேக்ரவுண்ட் கலர் என்று இரண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. ஆனால் எமக்கு பேக்ரவுண்ட் கலர் தேவையாகும். நான் அதற்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை யூஸ் செய்து பார்க்கின்றேன். உங்களால் அப்பார் என்று ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டினை கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் செய்து பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களால் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். இதனை ஹோவர் செய்திருந்தால் கலர் விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும் என்று சஜஸ்ட் ஆகும். நாங்கள் இங்கு கலர்ஸ் என்று டைப் செய்யும் போது சஜஷன்ஸ் வரும். நான் colors.blue என்பதை கொடுக்கின்றேன். உங்களுக்கு எமது ஆப் பாரின் கலர் ப்ளூவாக மாறியது தெரியும். நான் கலர் ஒன்றை பேக்ரவுண்ட் கலர் என்று ப்ராப்பர்ட்டியில் இருந்து கொடுத்தேன். நான் அதன் கலர்ஸ் என்ற லிஸ்டில் இருந்து ப்ளூ கலரினை கொடுத்தேன். உங்களுக்கு கலரினை விருப்பமானவாறு மாற்ற முடியும். நாங்கள் இப்பொழுது பேசிக்கலி ஸ்டைலிங் வைஸ் இல்லாவிட்டாலும் எமக்கு தேவையான விடயங்களை கொடுத்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் ஆப் பாரிற்கு டைட்டில் கொடுத்தோம். அதன் பிறகு ஆப் பாரின் கலரினையும் மாற்றினோம். நாங்கள் இப்பொழுது இந்த ஐக்கனினை எவ்வாறு ஆட் செய்வது என்று பார்ப்போம். நான் மீண்டும் டாக்குமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். நான் சிறிது மேலே ஸ்க்ரோல் செய்கின்றேன். இது எமது ஆப் பார் தயாரிக்கும் முறையாகும். நாங்கள் ஆரம்பத்தில் டைட்டில் கொடுத்தோம். நாங்கள் டைட்டிலுக்கு முன்னர் இருக்கின்ற விடயங்களுக்கு லீடிங் என்று கூறுகின்றோம். நாங்கள் லீடிங் என்பதை எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம். நான் மீண்டும் ஸ்க்ரோல் செய்து இருக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் லீடிங்கிற்கு விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் இப்பொழுது ஆப் பாரிற்கு லீடிங் ஒன்று கொடுத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இந்த மெனு ஐக்கனினை கொடுக்க வேண்டும். இப்பொழுது இங்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்து
ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டில் லீடிங் என்பதற்கு விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு டெக்ஸ்ட் ஒன்று தேவை என்பதால் முன்னர் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை பாஸ் செய்தேன். எனக்கு இப்பொழுது லீடிங் என்று ஐக்கன் ஒன்று தேவையாகும். ஆகவே நான் ஐக்கன் விஜெட் ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும். நான் ஐக்கன் விஜெட் ஒன்றை எவ்வாறு பாஸ் செய்வது என்று பார்ப்போம். நீங்கள் ஐக்கன் விஜெட்டினையும் பேசிக் விஜெட்ஸிற்கு சென்று தேட முடியும். இங்கு ஐக்கன் விஜெட் பற்றி இருக்கின்றது. மிகவும் எளிதாகும். இவ்வாறு உங்களால் ஐக்கன் விஜெட்டினை யூஸ் செய்ய முடியும். உங்களால் இவ்வாறு ஐக்கன் விஜெட்டினை ஓப்பன் செய்து அதற்குள் வர வேண்டிய ஐக்கன் என்ன என்று சிம்பிளி பேஸ்ட் செய்ய முடியும். நான் ஐக்கன் விஜெட்டினை இங்கு கொடுக்கின்றேன். உங்களுக்கு இங்கு கேபிட்டல் லெட்டர் ஒன்று கொடுக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். அதன் பிறகு இதற்குள் வர வேண்டிய ஐக்கனினை ஐக்கன்ஸ் டாட் மெனு என்று கொடுக்க வேண்டும். நாங்கள் மெனு ஐக்கன் அட் ஆனதா என்று பார்ப்போம். உங்களுக்கு அழகாக மெனு ஐக்கன் அட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் யூஐயிற்கு அப்ரோச் செய்யும் முறை தெரியும். எனக்கு இப்பொழுது இந்த மூலையில் சர்ச் ஐக்கன் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் அப்பாரின் டாக்குமெண்டேஷனுக்கு வருகின்றேன். நாங்கள் அப்பாரில் வலது பக்க மூலையில் வர வேண்டிய விடயங்களுக்கு ஆக்ஷன்ஸ் என்று கூறுகின்றோம். நாங்கள் டைட்டில் கொடுப்பதற்கு டைட்டில் என்று கூறுகின்றோம். முன்பக்கம் வர வேண்டிய மெனு ஐக்கன்ஸ் போன்றவற்றுக்கு லீடிங் என்று கூறுகின்றோம். வலது பக்க மூலையில் வர வேண்டிய விடயங்களுக்கு ஆக்ஷன்ஸ் என்று கூறுகின்றோம். ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷன்ஸ், அதாவது விஜெட் என்று இல்லை. எமக்கு இதற்கு பல்வேறு விஜெட்ஸ் பாஸ் செய்ய முடியும். நான் கன்ஸ்ட்ரக்டருக்கு செல்கின்றேன். உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் என்பது ஆரம்பத்தில் இருக்கின்றது தெரியும். ஆக்ஷன்ஸ் என்றால் விஜெட் ஒன்று இல்லை, லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ். லிஸ்ட் என்றால் கலெக்ஷன்ஸ் ஒன்றாகும். ஆகவே நான் ஆக்ஷன் ஒன்றாக விஜெட் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இதற்குள் இருக்கும் ஐக்கன் விஜெட் ஐக்கன் ஆகும். எமக்கு இப்பொழுது விஜெட் என்றே தேவையாகும். உங்களுக்கு இங்கும் ஐக்கன் ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் உங்களால் மற்றொரு ஐக்கன் பாஸ் செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த விடயத்தையும் கூறுகின்றேன். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு செல்வோம். நான் இப்பொழுது ஆக்ஷன் ஒன்று கொடுக்க வேண்டும். நான் ஆக்ஷன்ஸிற்கு விஜெட்ஸ் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஆரம்ப விஜெட்டிற்கு ஐக்கன் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இவ்வாறு ஐக்கன்ஸ் டாட் சர்ச் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு நான் இப்பொழுது இதனை சேவ் செய்த பிறகு இங்கு சர்ச் ஐக்கன் வந்திருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது மற்றொரு ஐக்கனை கொடுத்து காண்பிக்கின்றேன். ஐக்கன் விஜெட் கொடுத்து இதற்குள் ஐக்கன்ஸ் டாட் அலாம் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு அலாம் ஐக்கன் ஒன்று அட் ஆனது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது ஐக்கன்ஸ் ஆட் செய்வது எவ்வாறு என்று தெளிவாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்பொழுது மற்றொரு முக்கியமான விடயம் ஒன்றினை காண்பிக்கின்றேன். உங்களால் இந்த ஃப்ளட்டரில் ஃபார்மட்டிங் செய்ய முடியும். ஃபார்மட் ஆக வேண்டியது அனைத்து இடங்களிலும் இவ்வாறு கமா ஒன்று கொடுத்து வேறுபடுத்தினால் ஆட்டோவாக எமது கம்பைலில் இருந்து ஃபார்மட்டிங் செய்யப்படும். எனக்கு இப்பொழுது இந்த அலாம் தேவையில்லை. எனக்கு இப்பொழுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஃப்ளட்டர்னே என்று கொடுக்க வேண்டும். நான் சிலவற்றை சிறிது நீக்குகின்றேன். நாங்கள் இந்த செக்ஷன்ஸிற்கு ஆப் பார் என்று கூறுகின்றோம். இது நமது ஸ்கேஃபோல்ட். நாங்கள் இப்பொழுது ஸ்கேஃபோல்டினையே ஸ்டைல் செய்கின்றோம். நாங்கள் ஸ்கேஃபோல்டின் இந்த முழுமையான ரீஜனிற்கு ஸ்கேஃபோல்டின் பாடி என்று கூறுகின்றோம். நாங்கள் இந்த முழுமையான ரீஜனினை ஸ்கேஃபோல்டாக கருதுகின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் அப்பாரினை ஸ்டைல் செய்தோம். உங்களுக்கு நாங்கள் ஸ்கேஃபோல்டின் டெஃபினிஷன் இன்னும் காண்பித்தோம் என்று நினைவிருக்கும். நான் மீண்டும் ஸ்கேஃபோல்டின் டெஃபினிஷனிற்கு வருகின்றேன். ஸ்கேஃபோல்டு உள்ளே அப் பார், பாடி, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் போன்ற பல்வேறு விடயங்கள் கன்சிடர் செய்யப்பட்டிருக்கின்றன. அப் பார் மற்றும் கீழே இருக்கின்ற முழுமையான பகுதியும் ஸ்கேஃபோல்டின் பாடி என்று கூறப்படுகின்றது. நான் இப்பொழுது ஸ்கேஃபோல்டின் பாடியினை கொடுக்க வேண்டும். ஸ்கேஃபோல்ட் இங்கிருந்து ஆரம்பித்தது. உங்களுக்கு இங்கு கமெண்ட் செய்து ஸ்கேஃபோல்ட் எங்கு நிறைவடைகின்றது என்று ஃப்ளட்டரில் இருந்து காண்பிக்கப்படுகின்றது என்று தெரியும். பாருங்கள், இது அப் பார். இங்கிருந்து அப் பார் நிறைவடைகின்றது. நான் அப் பாருக்கு கீழே பாடி கொடுக்கின்றேன். பாடியிற்கு விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் பாடியிற்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஃப்ளட்டர் என்ற டெக்ஸ்ட் விஜெட்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது சேவ் செய்து பார்ப்போம். உங்களுக்கு அழகாக எமது டெக்ஸ்ட் அட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது பாடியிற்கு எவ்வாறு ஏதாவது ஒன்றை கொடுப்பது என்று தெளிவாக வேண்டும். உங்களால் இந்த ஸ்கேஃபோல்டில் வர வேண்டிய ரீஜனினை பார்க்க முடியும். ஸ்கேஃபோல்டிற்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ஸ்கேஃபோல்டிற்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுத்து காண்பிக்கின்றேன். நான் ரெட் கலர் கொடுத்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த ஆப் பாரும் ஸ்கேஃபோல்டிற்கு உரியது என்று தெரியும். அதே போன்று கீழே இருக்கும் சிவப்பு நிற முழுமையான செக்ஷனும் ஸ்கேஃபோல்டிற்கு உரியது. உங்களால் இந்த ஸ்கேஃபோல்டிற்கு உரிய ரீஜன் என்ன என்று பார்க்க முடியும். நான் இப்பொழுது இதனை நீக்குகின்றேன். நான் உங்களுக்கு இதனை சிறிய நாலேஜ் ஒன்று வர வேண்டும் என்பதால் கூறினேன்.
இப்பொழுது உங்கள் பாடி ஒன்றை கொடுத்திருக்கின்றீர்கள். பாடியில் இப்பொழுது விஜெட் ஒன்றை இருக்கின்றது. அது டெக்ஸ்ட் விஜெட் ஆகும். நாங்கள் இப்பொழுது இந்த டெக்ஸ்டினை எவ்வாறு சென்டர் செய்வது என்று பார்க்க வேண்டும். நமக்கு இதனை சென்டர் செய்ய மற்றும் ஒரு விஜெட் தேவையாகும். அது நாங்கள் இன்று பார்க்கும் இறுதி விஜெட்டான சென்டர் விஜெட் ஆகும். நான் மீண்டும் பேசிக் விஜெட்ஸிற்கு செல்கின்றேன். நாங்கள் பேசிக் விஜெட்ஸின் கீழ் எமக்கு சென்டர் விஜெட் கிடைக்குமா என்று பார்ப்போம். எமக்கு பேசிக் விஜெட்ஸின் கீழ் சென்டர் விஜெட் கிடைக்காது. நான் மீண்டும் லேஅவுட் விஜெட்ஸிற்கு வருகின்றேன். உங்களுக்கு லேஅவுட் விஜெட்ஸில் சென்டர் விஜெட் இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இதன் இமேஜினை பார்த்தால் சென்டர் விஜெட் எவ்வாறு தயாரிக்கப்படும் என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் சென்டர் விஜெட்டிலிருந்து ரேப் செய்யும் அனைத்தும் அந்த இருக்கும் ஸ்பேஸில் மிகவும் சரியாக சென்டரில் பிளேஸ் ஆவது இதிலிருந்து நடைபெறும். எமக்கு இதன் கன்ஸ்ட்ரக்டர்ஸிற்கு சென்ற பிறகு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க முடியும். உங்களால் இவ்வாறு அலைன்மெண்ட் போன்ற பல்வேறு விடயங்களை பாஸ் செய்ய முடியும். எமக்கு இங்கு இந்த சைல்டு என்பது முக்கியமாகின்றது. அதாவது சென்டருக்கு சைல்டு ஒன்று வர முடியும். ஆகவே உங்களுக்கு அது பேரண்ட் ஒன்றாக வர வேண்டும் என்று புரிய வேண்டும். அதன் சைல்டாக இவ்வாறு விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் எனது யூஐற்கு வருகின்றேன். இதில் இப்பொழுது இந்த டைட்டில் சென்டர் ஆக வேண்டும். ஆகவே எனக்கு இந்த டைட்டில் சென்டர் விஜெட்டிலிருந்து ரேப் செய்ய வேண்டியது. அந்த சென்டர் விஜெட்டின் சைல்டாக எமக்கு எடுக்க வேண்டியது இந்த டெக்ஸ்ட் விஜெட் ஆகும். நான் மீண்டும் எனது கோடிற்கு செல்கின்றேன். நான் இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை சென்டர் விஜெட்டிலிருந்து ரேப் செய்ய வேண்டும். உங்களால் அந்த விடயத்தை விஎஸ் கோடில் இருக்கும் பல்பில் இருந்து மிகவும் எளிதாக செய்ய முடியும் என்று நீங்கள் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை ரேப் செய்ய வேண்டும். நீங்கள் இதன் மேல் கர்சர் கொடுத்து ஒரு முறை கிளிக் செய்த பிறகு இவ்வாறு ரைட் பல்ப் என்று ஓப்பன் ஆகும். உங்களால் இந்த லைட் பல்பினை கிளிக் செய்த பிறகு இந்த ரேப் வித் விஜெட் என்பதை கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட் சைல்டாக இருக்கின்றது தெரியும். ஆகவே சென்டர் விஜெட் ஒன்றே எனக்கு தேவையாகும். நான் இப்பொழுது இதனை சேவ் செய்கின்றேன். சரியாக ஃபார்மட் ஆகவில்லை பாருங்கள். நான் இங்கு கமா ஒன்றை கொடுத்து சேவ் செய்கின்றேன். இப்போது அழகாக எமது டைட்டிலும் சென்டர் ஆனது பாருங்கள். உங்களுக்கு இப்பொழுது இங்கு இருக்கின்ற நாங்கள் இதுவரை பார்க்காத நீல நிற வார்னிங்ஸ் வருகின்றது தெரியும். எமக்கு யூஸ் கன்ஸ்ட் வித் த கன்ஸ்ட்ரக்டர் டு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரை ஆடிங் கன்ஸ்ட் கீவேர்ட் டு த கன்ஸ்ட்ரக்டர் இன்வொகேஷன் என்று கூறப்படுகின்றது. இங்கு நாங்கள் டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே கொடுக்கும் இந்த விடயங்கள் எமது அப்ளிகேஷன் பில்ட் செய்யும் பொழுது இவை மாற்றமடையாது என்று கூறப்படுகின்றது. அதாவது இவை கன்ஸ்டன்ட் ஆகும். அதாவது எமது அப்ளிகேஷனின் பில்ட் ப்ராசஸில் எமுலேட்டரில் இருந்து நாங்கள் கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கும் விடயங்களை அது பார்க்காது. ஏனென்றால் இந்த விடயங்கள் மாற்றமடையாது என்றால் நான் இந்த விடயங்கள் மீண்டும் ரீபில்ட் செய்ய மாட்டேன். இவ்வாறு ரீபில்டாக தேவையில்லாத விடயங்களுக்கு உங்களால் கன்ஸ்ட் என்ற கீவேர்டினை கொடுக்க முடியும். இந்த மெனு ஐக்கனில் இந்த ஐக்கன் ஒருபோது மாற்றமடையாது அல்லவா? ஆகவே உங்களால் இதனை கன்ஸ்டாக கொடுக்க முடியும். அதன் பிறகு இந்த ரிசர்ச் கன்ஸ்டாக கொடுக்க முடியும். உங்களால் இந்த ஆக்ஷன்ஸ் அனைத்தையும் கன்ஸ்டாக கொடுக்க முடியும். அது எமக்கு மிகவும் எளிதாகும். நீங்கள் இந்த கண்ட்ரோலையும் கன்ஸ்டாக கொடுத்தால் இந்த இஷ்யூவும் நீக்கப்பட வேண்டும். அதன் பிறகு நான் உங்களுக்கு இந்த மை ஆப் என்ற முழுமையான ஆப்பினையும் விஜெட் என்று கூறினேன். உங்களால் இதனையும் கன்ஸ்ட் ஒன்றாக ரேப் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த மை ஆப் உள்ளே இருக்கின்ற விஜெட்ஸ் அனைத்தையும் ஸ்டாட்டிக் ஆகும் என்பது தெரியும். அதாவது இவை அனைத்தும் மாற்றமடையாத விடயங்களாகும். நாங்கள் இப்பொழுது அழகாக எமது அப்ளிகேஷனினை ஸ்டைல் செய்திருக்கின்றோம். ஆனால் எமக்கு மேலும் சிறிய விடயங்கள் சிலவற்றினை மாற்றம் செய்ய வேண்டும். எமது அப்ளிகேஷனுடன் பார்த்தால் இந்த ஐக்கன்ஸ், இந்த டெக்ஸ்ட் இதை விடவும் மிகப்பெரியதாகும். அதாவது நாங்கள் இந்த ஐக்கன்ஸின் சைஸினை தயாரிக்க வேண்டும். உங்களால் மீண்டும் ஐக்கன் விஜெட்டினை பார்க்க முடியும். லேஅவுட்டிலிருந்து மீண்டும் பேசிக்ஸிற்கு சென்று ஐக்கன் விஜெட்டிற்கு பாஸ் செய்ய முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன என்று பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே சைஸ் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றதா என்று பாருங்கள். உங்களுக்கு சைஸ் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது தெரியும். அதற்கு டபுள் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கு இருக்கின்ற மெனு ஐக்கனினை பார்ப்போம். இது மெனு ஐக்கன். நான் இதற்குள் செல்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த ஐக்கன் என்ற விஜெட்டிற்கே மாற்றம் செய்கின்றேன். ஆகவே நான் இந்த ஐக்கன் என்ற விஜெட் உள்ளே செல்ல வேண்டும். நீங்கள் சைஸ் என்ற வேரியபிளிற்கு நான் 10 கொடுக்கின்றேன். பாருங்கள், உங்களுக்கு ஐக்கன் சிறிதாக ஆனது தெரியும். 10 போதும். நான் 30 கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது சர்ச் ஐக்கன் இருக்கும் கமா சைஸ் 30 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இந்த கமாவினை நீக்கிய பிறகு இது சரியாக ஃபார்மட் ஆவதில்லை என்று தெரியும். நான் இங்கு கமா ஒன்று கொடுத்த பிறகு இது ஃபார்மட் ஆகின்றது. அதே போன்று எனக்கு இந்த ஐக்கன்ஸ் வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும். இதற்குள் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. இவ்வாறு கலர்ஸ் டாட் ஒயிட் என்று கொடுக்கின்றேன். சர்ச் என்பதற்கும் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுத்து கலர்ஸ் டாட் ஒயிட் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு அழகாக கலர் மாற்றம் அடைகின்றது தெரியும்.
அதே போன்று எனக்கு இந்த டெக்ஸ்டினை சைஸினையும் அதிகரிக்க வேண்டும். நாங்கள் டெக்ஸ்டினை ஸ்டைல் செய்ய முடியும் முறை ஒன்று இருக்கின்றதா என்று பார்ப்போம். பேசிக்ஸ் விஜெட்டிற்கு சென்று டெக்ஸ்ட் விஜெட்டின் ஓப்பன் செய்கின்றோம். அதன் பிறகு கன்ஸ்ட்ரக்டரின் ப்ராப்பர்ட்டிஸிற்கு கீழ் ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. நமக்கு இதிலிருந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்து ஸ்டைல் செய்ய முடியும். எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் தான் செய்ய வேண்டியது. நான் இந்த டெக்ஸ்ட் உள்ளே சென்று ஸ்டைல் பாஸ் செய்து டெக்ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். டெக்ஸ்டைல் உள்ளே வர வேண்டிய விடயங்கள் என்னென்ன என்று இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்த பிறகு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் கலரினை கலர்ஸ் டாட் ஒயிட் என்று கொடுத்து கமா ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு இதன் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் சைஸினை 25 கொடுக்கின்றேன். அதன் பிறகு ஃபாண்ட் வெயிட்டிற்கு ஃபாண்ட் வெயிட் என்ற விஜெட்டினை பாஸ் செய்கின்றேன். உங்களால் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் என்பதிலிருந்து போல்ட் செய்ய முடியும். உங்களால் இங்கு கமா ஒன்றை கொடுத்து ஃபார்மட் செய்ய முடியும். இப்பொழுது அனைத்தும் சரியாக வேலை செய்கின்றது. ஆனால் எனக்கு இந்த போல்ட் என்பது அதிகமாக இருக்கின்றது. அதனால் நான் வெயிட்டினை 400 கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு இந்த ஆப் பாரின் கலரினை மாற்ற வேண்டும். ஆப் பார் என்பதற்குள் பேக்ரவுண்ட் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. உங்களால் இந்த பேக்ரவுண்ட் கலரினை கிரீன் இல்லாமல் இந்த நிறத்தை சரியாக தயாரிக்க முடியும். நான் ஃபிக்மாவிற்கு செல்கின்றேன். நாம் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் பொழுது இந்த UI பெரும்பாலும் ஃபிக்மாவில் நமக்கு தெரியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த கலரினை சரியாக எடுக்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களால் இந்த கலரினை எடுக்க முடியும். இந்த எலிமெண்ட் மேல் கண்ட்ரோல் ப்ரெஸ் செய்யுங்கள். அதன் பிறகு இங்கிருந்து கலரினையும் காப்பி செய்யுங்கள். ஹெக்ஸ் கோட் ஒன்றாக காப்பி செய்ய முடியும். அதன் பிறகு எனக்கு இங்கு ஹெக்ஸ் கோடிலிருந்து ரெப்ரசன்ட் செய்யும் கலரினை கொடுக்க வேண்டும். நான் அதனை எவ்வாறு கலர் என்பதற்குள் ஹெக்ஸ் கோடினை ப்ரிஃபிக்ஸ் செய்ய வேண்டும். 0xff என்று கொடுத்து ஹெக்ஸ் கோட் என்று பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது அழகாக எமது கலரும் அட் ஆனது தெரியும். உங்களால் இப்பொழுது இதற்கு கன்ஸ்ட் என்று கொடுக்க முடியும். ஏனென்றால் பேக்ரவுண்ட் கலர் மாற்றமடையாது. உங்களுக்கு இப்பொழுது இங்கு டீபக் பேனர் ஒன்று இருக்கின்றது தெரியும். இந்த டீபக் பேனரினை நீங்கள் நீக்க முடியும். இந்த டீபக் பேனர் மெட்டீரியல் ஆப்புடன் வரும் ஒன்றாகும். உங்களால் இந்த டீபக் பேனரினை நீக்க முடியும். மெட்டீரியல் ஆப் உள்ளே டீபக் ஷோ செக் மோட் என்ற பேனர் பூலியன் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் அதனை ஃபால்ஸாக கொடுங்கள். அப்பொழுது உங்களால் டீபக் பேனரினை நீக்க முடியும். உங்களால் இந்த பாடியில் டெக்ஸ்டின் சைஸினையும் அதிகரிக்க வேண்டுமானால் பாடியிற்கு வந்து ஸ்டைல் ஒன்றை இணைக்கவும். உங்களுக்கு நாங்கள் டெக்ஸ்டைல் ஒன்றாக ஸ்டைலினை கொடுக்க வேண்டும் என்று நினைவிருக்கும். நான் இங்கு டெக்ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். எனக்கு ஃபாண்ட் சைஸ் மாத்திரம் அதிகரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் சைஸினை 20 கொடுக்கின்றேன். அதன் பிறகு கமா ஒன்றை கொடுத்து சரியாக ஃபார்மட் செய்யுங்கள். நான் இப்பொழுது எமக்கு தேவையான UIற்கு உருவாகிய கரெக்ஷன் அதன் பிறகு கமா ஒன்று கொடுத்து சரியாக ஃபார்மட் செய்யுங்கள். நான் இப்பொழுது எமக்கு தேவையான UI இங்கு உருவாகி இருக்கின்றது என்று தெரியும் நினைக்கின்றேன். நான் எமது அப்ளிகேஷனை ஓப்பன் செய்கின்றேன். பாருங்கள், எமது UI எமக்கு தேவையானதற்கு மிகவும் ஒத்திருக்கின்றது. நாங்கள் இந்த ஃபாண்டினை மாற்றும் முறையினை அடுத்த செக்ஷன்ஸிலிருந்து பார்ப்போம். நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது என்று முழுமையான ஐடியா இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த அப்ளிகேஷனை இங்கு main.dart என்ற ஃபைலில் கோட் செய்தோம். ஏனென்றால் நாங்கள் இங்கு இந்த அப்ளிகேஷனினை சிங்கிள் ஃபைல் ஒன்றாக தயாரித்து சென்றோம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ்ட் கன்செப்ட் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அப்ளிகேஷனில் இருக்கும் லாஜிக்கினை ஃபோல்டர்ஸ் ஒன்றாக வேறுபடுத்தும் விதத்தை கற்பிப்போம். இது நாங்கள் இந்த அப்ளிகேஷனினை தயாரிக்கும் பொழுது யூஸ் செய்த முழுமையான கோடாகும். உங்களுக்கு ஃப்ளட்டரில் UI டெவலப் செய்கின்ற பொழுது விஜெட்ஸ் பற்றி நாலேஜ் இருந்தால் மிகவும் எளிதாக இந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் என்பது தெளிவாக வேண்டும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து நாங்கள் இப்பொழுது தயாரித்த ஈஸி ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை விடவும் மிகவும் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நாங்கள் லேஅவுட் விஜெட்ஸ் பற்றி அடுத்த செக்ஷனில் பார்க்க வேண்டும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் சந்திப்போம்.